Hi all, welcome back to Makkal's Read and Lead audio podcast. This is Ganika Jayabal. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம பாட்காஸ்ட் கேட்டு. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் மூவ் ஆன். நம்ம இது வரைக்கும் த மங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அப்படிங்கிற புக் பற்றி பார்த்தோம். அதில் சாப்டர் 7 ஒரு குட்டி பார்ட் மட்டும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட பார்ட் 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஒரு கேள்வி கேட்குறதா கடைசியாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஜூலியன் ஜான் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த கேள்வி என்னென்னா, நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு ஜூலியன் மேண்ட்லி ஜான் கிட்ட கேட்பார். அதுக்கு ஜான் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஜூலியன் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஜானுக்கு தோணும், நம்ம குழந்தைங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா வேறு யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தோணும். அப்படி இருக்கும்போது ஜூலியன் சொல்லுவார், நம்மளோட மனசு, நம்மளோட யோசனை, சிந்தனை, அதை தான் நம்மளால் சுலபமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு மனிதனோட இயற்கையான குணம். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு ஜூலியன் மேண்ட்லி சொல்கிறாரு. ஜான்க்கு இதை கேட்கும் போது ஒரு செகண்ட் புரியலை. ஆனால் அதை ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிச்சதுக்கப்புறம்தான் இது உண்மை, இதுதான் ரியாலிட்டி, நம்ம மைண்டை நம்மளால் ஒரு பாசிட்டிவான வேல திங்க் பண்ண வச்சா கண்டிப்பாக நம்ம லைஃப் ஒரு பாசிட்டிவான ஹாப்பியான வேல மூவ் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி ஜூலியன் இன்னொரு விஷயமும் சொல்லுவார், நம்ம நினைக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்து சொல்லுவார். என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயத்தோட ரிசல்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவ் வேல எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அதிலேருந்து நிறைய கற்றுக்கலாம். அதோட ரிசல்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட பெட்டராக இருக்கும். ஆனால் நம்ம அதை நெகட்டிவான வேலை எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நெகட்டிவாக முடியறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறாரு. ஜூலியன் மேண்ட்லி இந்தியாவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கல்கட்டா போயிருப்பார் ஒரு தடவை. அங்கே ஒரு ஸ்கூல் டீச்சர் மீட் பண்ணியிருப்பார். மல்லிகா சந்த் அப்படின்னு ஒரு ஃபீமேல் டீச்சரை மீட் பண்ணியிருப்பார். அந்த டீச்சர் அவங்க இருக்கிற கம்யூனிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து கவனமாக சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாரையுமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை ரொம்ப கம்பல் பண்ணி இது பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது என்ன ஆகுன்னா, ஒரு நாள் அவங்க ஸ்கூல் எரிஞ்சிரும். ஒரு சின்ன பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டினால எரிஞ்சிரும். அப்போது மற்ற ஜனங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஜனங்க ஒரு 4 நாள் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்கூல் பற்றி பேசினாங்க, பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அதனால எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் குழந்தைங்க மட்டும் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்லேயே இருந்தாங்க. மல்லிகாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது, இந்த குழந்தைங்க படிக்கலையே, இவங்க ஃப்யூச்சர் என்ன ஆகும், அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து அவங்கக்கிட்ட பேசுவாங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டிக்கு நம்மளே ஸ்கூல் ஒன்று கட்டலாம், நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சரை நம்ம தான் பாதுகாக்கணும், அவங்களுக்கு நம்ம தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஸ்கூல் அந்த கம்யூனிட்டியில் கட்ட வைப்பாங்க. அவங்க பேசுகிற விதம் எப்படி இருக்குன்னா, எல்லா பேரண்ட்ஸையுமே ஸ்கூலே வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க கூட ஸ்கூல் கட்டுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க டவுன் டு தி எர்த்தாக இருந்து அவ்வளோ பாசிட்டிவ் வேலை எல்லாரோட மைண்ட் செட்டையும் மாற்றியிருக்காங்க. இதுதான் ஒரு பர்சனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு ஜூலியன் மேண்ட்லி சொல்கிறார். ஏன்னா அந்த ஸ்கூல் எரிஞ்சதுக்கப்புறம் மல்லிகா நினச்சிருந்தாங்கன்னா, ஸ்கூலே இல்லையே, நான் வேறு ஊருக்கு போய் வேறு எங்கே ஸ்கூல் இருக்கோ அந்த ஊரில் போய் குழந்தைங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவங்க மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டி கொடுக்குற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் மல்லிகா அவங்க அதை பண்ணலை. நான் குழந்தைங்களுக்கு படிப்பு நிற்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. அதனால் உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி ஸ்கூல் கட்ட வச்சுருக்காங்க. அவங்களோட வே ஆஃப் திங்கிங் பாருங்களேன், எந்த அளவுக்கு குழந்தைங்க மேலே அக்கறையாக இருக்காங்க, பாசிட்டிவ் வேல இருக்காங்க
அப்படிங்கிறது தான் நம்ம ஜூலியன் மேண்ட்லே வந்து சொல்கிறாரு ஜானுக்கு. இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் வந்து ஜானுக்கு ஜூலியன் மேண்ட்லே கொடுப்பாரு. அப்போது தான் வந்து ஜானுக்கு புரியும், ஓகே நம்ம மைண்ட் செட், நம்ம யோசிக்கிற விதம் வந்து நம்ம வாழ்க்கையவே மாற்றும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பார். அப்போ தான் வந்து சொல்லுவார், ஜான் வந்து ஜூலியன் மேண்ட்லேக்கிட்ட சொல்லுவார் என்னென்னா, தன்னோட ஸ்கூலில் ஒரு அலெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்ததாக சொல்லுவார். அந்த ஃப்ரெண்டு வந்து எப்பயுமே புக் படிச்சுக்கிட்டே ஒரு பாசிட்டிவ் வேல மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பாராம்மா. எப்பயுமே வந்து ஒரு ஒர்க் லோட் இருந்தாலும் இல்லை வேறு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு கம்போஸ்ட் வேல மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பார். பாசிட்டிவ் வேல டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி மூவ் ஆகிட்டே இருப்பார். அந்த பர்சன் வந்து எப்பயுமே அந்த ஒரே ஒரு வேர்ட் தான் சொல்லுவாராம்மா, க்ரைசிஸ் அப்படிங்கிற வேர்ட் சொல்லுவாராம்மா. ஏன்னா சைனீஸ் ஹிஸ்ட்ரியில் க்ரைசிஸ்க்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று டேஞ்சர், இன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த காலத்திலே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ஒன்று நெகட்டிவ் வேல போய் முடியும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஒரு பாசிட்டிவ் வேல போய் முடியவும் வாய்ப்பு இருக்குது. அது யோசனையாகட்டும் வேலையாகட்டும், 2யுமே அவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையை வந்து எவ்வளோ சுலபமாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈஸியான வேர்ட் அப்படின்னு சைனீஸ் வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யோகி ராமன் வந்து சொல்லுவார், வாழ்க்கையில் தவறுகள்ங்கிறது கிடையாது, வெறும் கற்றுக்கிறது மட்டும்தான். நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சே தப்பாக பண்ண மாட்டோம், தெரியாமல் பண்ணுறது தான். ஸோ அதிலேருந்து அந்த தப்பை ஒரு தடவை பண்ணிட்டோன்னா நம்ம அதிலேருந்து என்ன சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுப்போம். there are no mistakes in life, only lessons அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் ஜானுக்கு வந்து புரியும், நம்ம வாழ்க்கையில் எப்படி யோசிக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஜானுக்கு புரியும். இதெல்லாம் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஜூலியன் மேண்ட்லே சொல்லுவார், நீ எந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முடிவெடுத்தாலும் அதை முதல்ல ஜட்ஜ் பண்ணுறதை நிறுத்து. நீ முதல்ல பாசிட்டிவாக யோசி, அப்போ தான் வந்து உன்னால் அதை நோக்கி உன்னால் ஒர்க்கே பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆனால் ஜானுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு குழப்பமாகவே இருக்கும். நான் எது பண்ணாலும் ஜட்ஜ் பண்ணி தான் பண்ணுறேன், ஆனால் அது எப்படி என்னோடய திங்கிங், நான் யோசிக்கிற விதத்தை மாற்றுறது அப்படின்னு வந்து அவர் யோசிப்பார். ஸோ அப்படி இருக்கும் போது ஜான் வந்து திருப்பி கேட்பார், என்னோட யோசிக்கிற விதத்தை மாற்றுறதுக்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு வந்து கேட்பார். ஜூலியன் மேண்ட்லே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன, உடனே சொல்லுங்கன்னு ரொம்ப ஆவலோட கேட்பார். ஆனால் ஜூலியன் மேண்ட்லே வந்து கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா முதல்ல ஒரு எபிசோட்லேயே வந்து அவர் சொல்லியிருப்பார், உன்னோட வாழ்க்கையில் 1 மாதம் டைம் வந்து நான் சொல்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை வந்து ஜான் வந்து 1 மாதம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆமாம் ஜான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இதை வந்து ஜான் தலையில் ஏற்றிருக்கவே மாட்டார். உடனே வந்து என்னோட திங்கிங் மாற்றணும், நான் யோசிக்கிற விதத்தை மாற்றணும் அப்படிம்பாரு. ஆனால் ஜூலியன் மேண்ட்லே என்ன பண்ணுவார்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, உன் வாழ்க்கையில் 1 மாதம் நான் சொல்கிற விஷயங்களை வந்து நீ ஃபாலோ பண்ணினா உன்னோட லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து ஜான் திருப்பி கேட்பார், இல்லை நான் உடனே வந்து மாறணும் அப்படின்னு கேட்பார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜூலியன் மேண்ட்லே கொடுப்பாரு. யோகி ராமன் கொடுத்த எக்ஸாம்பிள் அது. அவர் வந்து சொல்லுவார், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு சேஜ் ஆகணும், ஒரு முனிவர் ஆகணும் அப்படின்னு யோகி ராமன் கிட்ட போவாராமா. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த பையன் யோகி ராமன் கிட்ட போன உடனே கேட்குற முதல் கேள்வி வந்து இதுதான், என்னால் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு முனிவர் ஆக முடியும் அப்படின்னு கேட்பான் அந்த பையன். அப்போ வந்து யோகி ராமன் சொல்லுவார் 5 வருஷம் அப்படின்னு. ஆனால் உடனே அந்த பையன் வந்து 5 வருஷம் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கே, நான் வந்து ரெகுலராக போடுற ஒர்க் எஃபர்ட்டை விட டபுளாக ஒர்க் பண்ணுறேன், அப்போ எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு வந்து அந்த பையன் கேட்பான் யோகிராமன் கிட்ட. அப்போ வந்து என்னென்னா யோகிராமன் சொல்லுவார் 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் 10 வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கே டைம் அப்படின்னு மறுபடியும் அந்த பையன் யோசிச்சுட்டு, எனக்கு பிரேக்கே வேண்டாம், நான் எங்கேயுமே போகலை, எனக்கு எந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே வேண்டாம், நான் வந்து எல்லாத்தையும் முதல்ல கற்றுக்கிறேன், ரொம்ப
அதிகமாக எஃபர்ட் போடுறேன், இப்போ எவ்வளோ டைம் ஆகும் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது யோகிராமன் சொல்லுவார் 15 வருஷம் அப்படின்னு சொல்லுவார். ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது எப்படி டைம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை கற்றுட்டோம்னா அதை பண்ணுறதுக்கு வந்து டைம் கம்மியாக தான் தேவைப்படும். ஆனால் யோகிராமன் வந்து அதிகமான டைம் வந்து இங்கே சொல்லுவார். ஏன்னா நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டாலும் ஒரு விஷயத்த பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. ரொம்ப ஹை எனர்ஜியோட உடனே பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது டிலே ஆகும், கண்டிப்பாக டிலே ஆகும். ஒரு ஒர்க், ஒரு வேலையை பண்ணுறதுக்கு அதுக்கேயான ப்ராசஸ், அதுக்கேயான டைம் இருக்குது அப்படின்னு வந்து யோகிராமன் சொல்லுவார். அந்த விஷயத்த வந்து அந்த பையனுக்கு புரியறதுக்கு அந்த நிமிஷம் அந்த பையனுக்கு புரியாது. ஆனால் ஒரு தடவை கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு வந்து புரியும். நான் நினச்ச மாதிரி எல்லாமே வேகமாக போகாது, பொறுமையாக தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு புரியும். அப்போது ஜூலியன் மேண்ட்லே சொல்லுவார் ஜானுக்கு, நீ நினச்ச மாதிரி எல்லாமே உடனே உன் கைக்கு கிடச்சிடாது ஜான், எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் ஆகும். யோகிராமன் அந்த பையன்கிட்ட சொன்னது ஒரே விஷயந்தான், நீ எந்த அளவுக்கு ஆர்வத்தோட பொறுமையாக இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக கற்றுப்ப. நீ எவ்வளோக்கு அவ்வளோ அவசரப்படுறியோ அது இன்னும் லேட்டாக ஆகும் அப்படின்னு வந்து ஜூலியன் மேண்ட்லே சொல்லுவார். ஜானுக்கு புரியலைனாலும் சரி ஓகே அப்படின்னு வந்து அவர் ஆக்செப்ட் பண்ணிட்டு அமைதியாயிடுவார். அதுக்கப்புறம் ஜான் வந்து கேட்பார், ஒருவேளை நான் இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் இல்லை ஒரு ஹாப்பியான லைஃப்க்கு வந்து நான் மூவ் ஆன் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஜூலியன் மேண்ட்லே சொல்லுவார், நீ எதுவுமே பெருசாக பண்ண வேண்டாம், உனக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல கவனி, உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பாரு, உன் வாழ்க்கையில் உனக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படிங்கிறத பாரு, என்ன தேவையோ அதை நீ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நோக்கி நீ வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு தேவைங்கிறத தவிர்த்து சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தேவைங்கிறத விஷயத்துக்கு ஓடுறத விட இந்த சுற்றி இருக்க விஷயத்துக்கு தான் அதிகமாக ஓடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா ஜான் யோசிப்பார், நமக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்பார். ஆனால் அவருக்கே வந்து அந்த ஒரு கேள்விக்கு பதிலே கிடைக்காது. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய லாயராக இருக்கார், சிட்டியில் கிட்டத்தட்ட ஜூலியன் மேண்ட்லே அளவுக்கு ஃபேமஸாக இருக்கார். ஆனால் தன்னோட வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறதே அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகிட்டுருக்காரு வாழ்க்கையில். அப்போ தான் வந்து ஜூலியன் மேண்ட்லே சொல்லுவார், நீ வந்து உன்னை சுற்றி நடக்கிறத வந்து ஜட்ஜ் பண்ணி உனக்கு என்ன தேவை, அந்த செகண்டில் உனக்கு என்ன பாசிட்டிவாக நடக்கணுமோ, என்ன வந்து உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அமைதோ நீ அதை தான் யூஸ் பண்ணுற. ஆனால் உனக்கு உன்னோட தேவையை நோக்கி நீ போக மாட்டேங்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து ஜானுக்கே புரியும், ஆமாம் நான் வந்து என்னோட அல்டிமேட் கோல் என்னன்னே தெரியாமல் பணம் சம்பாதிக்கிறது பின்னாடியே நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து ஜானுக்கு புரியும். அது புரிஞ்சதுக்கு அப்புறமா ஜான் வந்து யோசிப்பார், தன்னோட வாழ்க்கையில் தான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எந்தெந்த இடத்துல நல்லது பண்ணியிருக்கேன், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது யோசிப்பார். அதுக்கப்புறம் ஜான் வந்து திருப்பி ஜூலியன் மேண்ட்லே கிட்ட கேட்பார், உண்மையாலுமே வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை தனக்கு தேவைங்கிறது எப்படி தேடி போகிறது அப்படின்னு மறுபடியும் திருப்பி அதே கேள்வியை வந்து கேட்பார் ஜூலியன் மேண்ட்லே கிட்ட. அப்போ வந்து ஜூலியன் மேண்ட்லே ஒன்று தான் சொல்லுவார், தேடு, உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அதை நீ பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆனால் ஜான் வந்து அப்பயும் கேட்பார், ஒருவேளை நான் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி பண்ணாலும் அது ஒரு வர்தியாக இருக்குமா அப்படின்னு வந்து ஜூலியன் மேண்ட்லே கிட்ட கேட்குறாரு. ஸோ ஜூலியன் மேண்ட்லே இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாருங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். Stay tuned for the next episode. Thank you.